வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். தமிழர் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பாக சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில இளைஞரணி செயலாளர் ஆர்.வி. பாபு, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் தனபாலன், கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேலுமணி, மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளர் ஆனந்தன், இளைஞரணி அமைப்பாளர் குமார், மேலும் மணிகண்டன், சிவமணி, வேலுமணி, சபரி, முருகன், அப்பாச்சி, மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வள்ளுவர் சிலைக்கு பாதுகாப்பான முறையில் விழா காலங்களில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் விதமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சுற்றுச்சுவர்களை எழுப்பி படுக்கெட்டுகளை அமைத்து தரும்படி விழாவில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு தமிழர் திருநாளிலும் உலகை பொதுமறை தந்த நாயகன் வள்ளுவன் பிறந்த நாளை எங்களது அமைப்பான மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் பொதுமக்களுடன் சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அதன் வாயிலாக இன்று சேலம் மாநகர் மாவட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினோம். நன்றி, வணக்கம். ஆர்.வி. பாபு, மாநில இளைஞரணி நிர்வாக செயலாளர். இன்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு உலக பொதுமறை திருக்குறளை இயற்றி உலகத்துக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கும் நமது தமிழ் மொழியின் தகப்பன் திருவள்ளுவர் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அவருக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் எப்படி கிறிஸ்தவருக்கு பைபிள் இருக்கிறதோ, எப்படி இந்துவுக்கு பகவத்கீதை இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் ஒரு திருக்குறள் புத்தகமும் கட்டாயமும் வைத்திருக்க வேண்டும். அதில் உள்ள அதிகாரங்களை படித்திருக்க வேண்டும், திருக்குறளை படித்திருக்க வேண்டும். நம்முடைய முப்பாட்டன் திருவள்ளுவரை நாம் இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு திருவள்ளுவர் தினத்தையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகிறோம். அதே போல் நாங்கள் மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட அமைப்பு மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் இந்த விழாவை சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. தனபால், வழக்கறிஞர்.